பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து திருவாரூர் தல வரலாறை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தக்கார்க்கு தக்கான் என்ற எம்பெருமான் தியாகராஜனின் வரலாறை கல்வெட்டுகளோடு நோக்க இருக்கிறோம். இந்த சோழர் கால 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. நீங்க கிழக்கு வாசல்ல இருந்து கோயிலுக்குள்ள போகிற போது ஆயிரங்கால் மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்கள்ல எல்லா தூண்கள்லயும் தக்கார்க்கு தக்கான் தக்கார்க்கு தக்கான் தக்கார்க்கு தக்கான்னு வடிக்கப்பட்டிருக்கும். அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த எம்பெருமான் உள்ளே இருக்கிறார் இல்லையா, நம்முடைய தியாகராஜ பெருமான், அவர் தக்கவர்களுக்கு தக்கான் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். ரொம்ப ஏழையா இருக்கிறேன், நான் கொண்டு போய் ஒரு சின்ன வீட்டுல ஒரு பூஜை அறையில வச்சுட்டேனே, எனக்கு நீ அருள் பாலிப்பியா அப்படிங்கிற பயம் அவர்கிட்ட கூடவே கூடாதாம். அதனாலதான் அவர் தக்கார்க்கு தக்கானா. நீங்க ஏழையா இருந்தா அவரும் தன்னை ஏழையாக மாற்றிக் கொள்வாராம். நீங்க என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிப்பாராம். நீங்க மகாராஜாவா இருந்து நீங்க அவருக்கு எல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதையும் அவர் வந்து வாங்கிப்பாராம். மகாராஜாவா அவர் மாறிடுவாராம். தக்கவர்களுக்கு தக்கபடியாக அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை கொடுக்கக்கூடியவனாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய தியாகராஜர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நோக்கும் விதமாக, அதை வந்து இந்த உலகுக்கு சொல்லக்கூடிய விதமாக சோழர் காலத்திலே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளிலே இந்த தக்கார்க்கு தக்கான் தக்கார்க்கு தக்கான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தியாகேச பெருமானை வந்து வழிபடுகிற போது நான் ஏழை, நான் பணக்காரன், நான் எதுவுமே இல்லாதவன், நான் நிறைய செல்வந்தன் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாம நீங்க என்ன வேண்டினாலும், நீங்க எதை நீங்கள் அவனிடத்திலே நீங்கள் உள்ளன்போடு வேண்டினாலும் அதை தக்கவர்களுக்கு தக்கபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அருளாளன் அப்படிங்கிறத நோக்கும் விதமா இந்த தக்கார்க்கு தக்கான் அப்படிங்கிற கல்வெட்டை கவனிங்க. தக்கார்க்கு தக்கான் தக்கார்க்கு தக்கான் அப்படின்னு இங்க நீங்க எல்லா கல்வெட்டுகளையும், இங்க இருக்கக்கூடிய எல்லா தூண்கள்லையும் அந்த கல்வெட்டை வந்து நீங்க பார்த்துட்டு போகலாம். நீங்க கண்டிப்பா திருவாரூர் வந்தீங்கன்னா தியாகேச பெருமானை பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த தக்கார்க்கு தக்கான் தரிசனத்தையும் பார்த்து விட்டு போக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பிக் ஷாட் ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.